சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை ரத்து செய்ய கோரிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2001 முதல் 2006 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவிகளை வகித்த ஓ பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்தார் என்பது வழக்காகும். ஓ பன்னீர்செல்வம், அவரது மனைவி விஜயலட்சுமி, மகன்கள் ரவீந்திரநாத் குமார், ஜெயபிரதீப், மகள் கவிதா பானு மற்றும் பன்னீர்செல்வத்தின் சகோதரர் உள்ளிட்ட 7 பேர் மீது தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் போதுமான ஆவணங்கள் இல்லை என்பதால் புகாரை திரும்பப் பெறுவதாக 2012 ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிக்கை அளித்தனர். இந்த அறிக்கையின் அடிப்படையில் சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைவரையும் விடுவித்து 2012 ஆண்டு சிவகங்கை மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் வகையில் வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்தார். இந்த விசாரணைக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் வழக்கின் தன்மை மற்றும் தகுதியின் அடிப்படையிலேயே விசாரணை நடைபெறுவதால் இதில் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். அத்துடன் ஓ பன்னீர்செல்வத்தின் மனுவை அவர்கள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.